ஞானம் பெற்ற இவர் ஆச்சரியமுற்றார். அரை நொடியில் புரிந்து கொள்ளக்கூடிய இதற்காகவா இத்தனை ஆண்டுகள் அரும்பாடுபட்டோம் என்று. சரியான அணுகுமுறை இல்லாவிட்டால் 40 என்ன 400 ஆண்டுகள் ஆனாலும் ஞானம் பெற முடியாது எனவும் தெரிந்து கொண்டார். தனது வெற்றி தோல்விகளால் பெற்ற பாடத்தை வகைப்படுத்தி இதுவரை எவருமே கூறாத புதிய அணுகுமுறையை ஆன்மீக உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்துள்ளார். ஆன்மீக சாஸ்திரங்கள் விளக்குவதற்கு தடுமாறும் உண்மைகளை எல்லாம் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமைப்படுத்தியுள்ளார். இவரது இந்த அணுகுமுறையில் தியானங்களோ பயிற்சி முறைகளோ கிடையாது. இவரது சொற்பொழிவு மற்றும் கேள்வி பதில்களால் மட்டுமே ஞான புரிதலை நம்முள் ஏற்படுத்துகிறார். உங்களை நீங்களே புரிந்து கொள்ள எதற்கு எனவும் கேட்கிறார். இவரது இந்த அணுகுமுறையால் 1000த்திற்கும் மேற்பட்டோர் ஞானம் அடைந்துள்ளார்கள். இவரது இந்த அணுகுமுறை எளிமையானதாகவும் அறிவியல் ரீதியாகவும் இருப்பதால் ஆன்மீகத்தில் ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் முதல் உயர்ந்த நிலைகளை அடைந்தவர் வரை அனைவரும் பயன்பெறலாம். தனி ஒருவர் ஞானம் பெறுவதையே இமாலய சாதனையாக கருதும் இந்த காலகட்டத்தில் இவரது இந்த அணுகுமுறையால் ஞான தெளிவு பெறுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணத்திற்கு அருகில் ஜருகுமலை அடிவாரத்தில் ரம்மியமான இயற்கை சூழலில் அமைந்துள்ளது இவரது ஆசிரமம். இங்கு ஒவ்வொரு மாதமும் நடக்கும் ஞான முகாமில் பலதரப்பட்ட மக்கள் கலந்து கொண்டு ஞான புரிதல் அடைந்து தங்களது வாழ்வின் பிரச்சனைகளை விழிப்புணர்வுடன் கையாளுகின்றனர். சந்தோஷம். பகவத் மிஷன் ரொம்ப அற்புதமான காரியங்களை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தமிழ்நாடு மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாகவே செஞ்சுட்டு இருக்கீங்க. சேலத்தில் இன்னைக்கு முதல்ல பகவத் மிஷன்லேயே சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் அவ்வளோதான் ரியாக்ஷன் கொடுப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல. சரி, மக்களுக்கு உங்களை நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய ஃபாலோவர்ஸ்க்காக இருக்கட்டும், இன்னும் தெரியாத பல நபர்களுக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றன்ற வார்த்தையை முதல்ல தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் ஆகிட்டீங்க. இருந்தாலும் எங்க மக்களுக்கு ஆல்மோஸ்ட் வீடியோஸ்ல நிறைய உங்களை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இன்று மறுபடியும் உங்களை நேரடியா அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப நான் சந்தோஷப்படுறேங்க. நிறைய கேள்விகள் இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பல பேருடைய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. என்னுடைய கேள்விகளுக்குமே பர்சனலா நிறைய ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. மெயினா ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, வெரி ஃப்ராங்க்லி சேயிங், இந்த பாதையில தேடலுக்கு உண்டான பாதையில இருக்கிறப்போ ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட சந்தேகங்கள், ஜீவ சமாதி வழிபாடுகளாக இருக்கட்டும், அங்கே போய் தவம் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய டிராவலில் இருக்கும்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவை பற்றி என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு. இந்த மாதிரி ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அட போங்கப்பா, யாரை பார்த்தாலும் இதே தான் சொல்கிறீங்க, இருக்கிற மாதிரி சொல்கிறாருந்தா எல்லாரும் சொல்கிறீங்க, என்ன இவர்கிட்ட என்ன இருக்க போன்னு தான் ஒரு பெரிய ஈடுபாடு கிடையாது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன தோணுதுன்னா, சரி ஓகே என்னதான் இருக்குன்னு இவர் சொல்கிறத பார்ப்போம், சரி எங்கே கிளாஸ்ன்னு சொல்லுங்கள், நான் அட்டன் பண்ணுறேன். கிளாஸே தேவையில்லை, அவர் எழுதின புக்கை அனுப்புகிறேன், நீங்கள் அதை படிங்க, அதை படித்தாவே தெளிஞ்சிருவீங்க, ஞானம் அடைஞ்சிருவீங்கன்னு சிரிப்பு வந்துருச்சு. அது எப்படிப்பா, ஒரு புக்கை படித்தா எப்படிப்பா ஞானம் அடைய முடியும்? அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு. அந்த புக்கை நீங்கள் படித்து முடிக்கும் போது நீங்கள் ஞானம் அடைவது உறுதி அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறாரு. என்னடா இது கொடுமையாக இருக்குது. அப்போ அந்த புக்கு என்ன புக்கு, எப்படி அனுப்புறீங்க அப்படின்னு கேட்டால், கொரியர் அனுப்ப போறீங்களா, இல்லை இ புக்காகவே இருக்கு. இ புக்கா இருக்கா? என்னங்க ஆச்சரியமா இருக்கு, இவ்வளோ ஞானம் அடையக்கூடிய புக்கை இ புக்காக கொடுக்குறாங்கன்னா யாருப்பாங்க? எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு மேட்டராக இருக்குது. அப்படின்னா சரி அனுப்புங்க, முதல்ல ரொம்ப பில்டப் ஜாஸ்தி இருக்குது, முதல்ல புக்கை படிச்சிடும் அப்படின்றதுக்காக. அப்புறம் அந்த புக்கை படிக்கலாம் அப்படின்றக்காக அந்த புக்கை அனுப்ப சொல்கிறேன். யூ ஓன்ட் பிலீவ், அது நாள் வரைக்கும் அந்த புத்தகத்தை படித்து முடிப்பது வரைக்கும், முன்னாடி வரைக்கும் என்னோட வாழ்க்கை வேற. அந்த புத்தகத்தை நான் படித்து முடித்ததுக்கு அப்புறம் வாழ்ந்த வாழ்க்கையே வேற. அதாவது ஒவ்வொரு மகான்களும் ஒவ்வொரு ஞானிகளும் ஒவ்வொரு விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க. அந்த வகையில் ஐயா சொல்லக்கூடிய அந்த விஷயம் ஞான விடுதலை அப்படின்றது தான் அந்த புத்தகத்திற்கு பேர். ஐயாவோட வெப்சைட் போனீங்கன்னா கூட அந்த புத்தகம் அவைலபிளா இருக்கு. அதை நம்ம படிக்கும்போது அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் மொத்தத்தையும் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான், இதை தாண்டி எதுவும் இல்லை. ஞானம் என்பது என்ன, அகம் புறம் 2ஆ பிரிக்கிறார். உள்ளுக்குள்ள வெளியே, மங்காத்தா மாதிரி தான், உள்ள வெளியே தான். உள்ளுக்குள்ள எதுவும் தொடாத, நீ தொட்டனாவே பஞ்சாயத்து தான். ஏன்னா உள்ளுக்குள் இருக்கக்கூடிய விஷயத்தை
எது நடந்தாலும் எதை பார்த்தாலும் ஐம்புலன்கள் வழியாக எதை நீ உட்கிரகித்தாலும் அதை தன்னை தானாகவே சரி செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த மனதிற்கு உண்டு. அது நீ தொட்டாவே பஞ்சாயத்து தான்ற அந்த புரிதலை வந்து எத்தனையோ இடங்களுக்கு போனாலும் கிடைக்காத புரிதலை ரொம்ப அற்புதமாக ரொம்ப அருமையாக ரொம்ப வெளிப்படையாக வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையோட பயணமே வேற ஒரு கண்ணோட்டத்திற்கு வந்து மாற ஆரம்பித்தது. சரணாகதி நம்ம ரொம்ப ஓப்பனா பேசிடுறோம். ஆனா சரணாகதியிலேயே 2 சரணாகதி இருக்கு. ஒன்று அகச்சரணாகதி, இன்னொன்று புறச்சரணாகதி. புறச்சரணாகதி பண்ற அளவுக்கு இன்னும் பெரிய பெரிய நிலையில இருக்கிற ஞானிகளே இன்னும் வரல. ஏன்னா இன்னும் அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, மற்ற தேவைகள் இருக்கு. அப்போ முதல்ல அகச்சரணாகதி பண்ணுங்க. புறத்துல தானாகவே அகத்தில் சரியாகும் போது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன் தான் வெளியில இருக்கக்கூடிய பொருட்கள். அப்போ உள்ளுக்குள் சரியாகும் போது வெளியே எல்லாம் தானாகவே சரியாகும். பட் கொஞ்சம் காலம் எடுக்கும். அப்ப என்ன பண்ணணும்? நான் சும்மாவே இருக்கணுமா? ஐயா சொல்ல சும்மா இரு அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டா வேற. உள்ளுக்குள் நீ சும்மா இரு. உள்ளுக்குள் சும்மா இருக்கும்போது உனது எண்ணங்கள் வரும்போது அந்த எண்ணம் எந்த எண்ணம் வலிமையானதோ எந்த எண்ணம் அவசியமானதோ அந்த எண்ணத்தை மட்டும் நீ மெட்டீரியலைஸ் பண்ணுன்ற ஒரு அற்புதமான ஒரு ஞான பொக்கிஷத்தை வந்து கொடுத்தாரு. அதை தான் வந்து பாத்தீங்கன்னா ஐயா பேரை சொல்லியே நான் எடுக்கக்கூடிய வகுப்புகள்லையும் எல்லாருக்கும் வந்து அந்த ஞான உபதேசத்தை வந்து வழங்கிட்டு இருக்கேன். ஞானம் என்பது என்ன? ஐயா உங்களை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துப்படி நீங்க வந்து ஞானம் அப்படின்னா என்னங்க சொல்றீங்க? நம்ம எத்தனையோ புரிஞ்சுக்கிறோம். நம்ம மனசனுடைய இயக்கத்தை ஒரு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பேரும் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால் நாம் எதே ஒன்று ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறோம். அந்த வேலையை செய்யணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் அந்த வேலையை பற்றி ஓரளவு ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த வேலையை நம்ம செய்கிறோம். ஆனால் அந்த மனசை பொறுத்தளவில் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அங்கே செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பின்பற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அங்கே செய்கிறதுக்கு வேலையே இல்லாத அதுவாக இயங்கிட்டு இருக்கு. சரி, அதுவாக இயங்கிட்டு இருக்கிற வேலையை போய் நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான். சரி, ஓடுற ட்ரெயினை போய் தள்ளி விட்டுட்டு ஓட வைக்கிறதுங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சரி, அதில் ரமணர் சொல்லுவார், ஓடுற ட்ரெயினை போய் தள்ளுறாப்பாங்கிற மாதிரி. சரி, அதே மாதிரி மனசு வந்து அதுவாக இயங்குது. சரி, அதுவாக இயங்குறது போய் நாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுட்டா போதும். சரி, அதனால நம்ம அந்த முடிவுக்கு வர்றது நம்ம ஞானம்னு சொல்கிறோம். நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த புரிதலுக்கு பேர் ஞானம். புரிதலுக்கு பேர் ஞானம். அதாவது நம்ம செய்யறதுக்கு ஒரு வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஞானம். ரகத்தை பொறுத்தளவில். சரி, ஏன்னா இப்போ தான் சொல்ல போனான்னு சொன்னால் இப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே நம்ம குழந்தையா இருந்து தான் நம்ம அந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். சரி, குழந்தை எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். சரி, நீங்கள் கொஞ்சம் குழந்தையா இருந்து காட்டுங்கன்னுட்டு யாரையாவது சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. சரி, குழந்தையா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது தெரியலீங்களே. நம்ம என்ன பண்ணினாலும் அது குழந்தைக்கு விரோதமானது தான். நம்ம எந்த முயற்சி பண்ணாலும் அது குழந்தைத்தன்மைக்கு விரோதமானது. நம்ம இயற்கையா இருக்கிறது தான் குழந்தைத்தன்மை. இயல்பா இருக்கணும், இயற்கையா இருக்கணும். சரி, ஏன்னா குழந்தை ஒண்ணுதான் இயற்கையாகவும் இயல்பாகவும் இருக்கும். சரி, அப்போ இயற்கையாகவும் இயல்பாகவும் இருக்கிறதுக்கு நாம என்ன முயற்சி பண்ணணும்? ஒரு முயற்சியும் பண்ண தேவை. நம்ம என்ன முயற்சி பண்ணனாலும் அது குழந்தை தன்மைக்கு விரோதமா போயிடும். அதனால ஆனா அதே நேரத்துல நம்ம இப்ப நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம குழந்தையா இருக்கிறதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்லை. இப்ப நம்ம குழந்தைங்கிறது என்னன்னா இப்ப நம்ம விளங்கிடுற மாதிரி மனசுங்கிற அகங்கிற பகுதியை மனசுங்கிற பகுதியை வந்து குழந்தைன்ட்டு எடுத்துக்கலாம். சரி, எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல நமக்கு எந்த வேலையும் இல்லை, அறிவுக்கே வேலை கிடையாது. அதை ஏன்னா அறிவு தான் வந்து நம்மளை வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி நம்மளை வழி நடத்தும். சரி, இங்கே அவங்க ஒரு வேலையுமே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த புரிதெல்லாம் ஞானம்னு சொல்றோம். அப்போ புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன பண்றோம்னு சொன்னா இந்த மனதினுடைய இயக்கத்துக்கு நம்ம இடைஞ்சல் பண்ண மாட்டோம். சரி, அதை சுதந்திரம் போட்டுடுறோம். சரி, அப்போ அது சுதந்திரமா இயங்கிறது தான் வந்து விடுதலை முக்தி மோட்சம்னு சொல்றதெல்லாம் அந்த மனதினுடைய சுதந்திரம் தான். சரி, அது இயற்கையான நல்லது. சரி, இது நம்ம அடையிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சரி, ஆனா அதே நேரத்துல நம்ம ஒரு புரிதல் வேண்டியிருக்கு. அந்த புரிதல் இருந்தா தான் நம்ம அந்த ஒரு முடிவுக்கு வர முடியும். சரி, அந்த முடிவுக்கு வந்தோம்னா அந்த மனசு அதுவா இயங்கும். அதுவா இயங்கும் போது அது விடுதலை லிபரேஷன் எப்படி வேணாலும். சிறப்பு சிறப்புங்க, அருமையான பதில். அதை தொடர்ந்து இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னாங்க, மனதை தொடவே வேண்டாம். இது கொஞ்சம் முரண்பாடான கேள்வியாக தான் இருக்கும், இருந்தாலும் இதை கேட்கணும்னு விருப்பப்படுறேன். என்னுடைய சார்பாக இல்லை, மக்களுடைய சார்பாக கேட்கணும்னு விருப்பப்படுறேன். அதாவது
மனசை எதுவுமே தொடாத, அதை வந்து தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் என்பது முற்றிலும் உண்மையான ஒரு கருத்து. அதுக்குண்டான ரிசல்ட்டையும் நான் அனுபவிச்சிருக்கேன். உங்கள் மூலியமாக அதை நான் மக்களுக்கு கொடுத்து மக்களும் அந்த ரிசல்ட்டை அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் இதில் இப்போ நம்ம ஒரு சில யோகிகள், உயர்ந்த நிலையில் இருந்த மகான்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வள்ளலாராக இருக்கட்டும், சிவானந்த பரமஹம்சராக இருக்கட்டும், அவங்க வந்து வேற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மகான்களுக்குள்ள சித்தர்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. பட் அவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நமக்கு பக்குவம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சிற்சபை கவனமோ புருவமத்தி கவனமோ வைக்கும்போது மனம் வந்து நிறுத்தப்படுகிறது. மனம் நிறுத்தும் போது 7 திரைகள் ஒவ்வொன்றாக விலகுகிறது. அதற்கப்புறம் தான் உச்சகட்ட நிலையான அருட்பெரும் ஜோதி நிலைக்கு போக முடியும்ன்றாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, மனதை நம்ம கண்டுக்காம விடும்போது அந்த நிலைகள்லாம் நான் அடைய முடியுமா, இல்லை இது வந்து ஒரு மோட்ச முக்தி அப்படின்ற நிலைக்கு தான் கொண்டு போக முடியுமா? அதாவது யோகா வேற, ஞானம் வேற. சரி. இப்போ நம்ம வந்து ஞானமும் லிபரேஷனையும் பிரிக்க முடியாது. சரி. ஆனால் யோகாவில் இருக்கிறவங்க வந்து லிபரேஷனுக்கெல்லாம் போவாங்கன்னு சொல்ல முடியாது. சரி. இது வந்து இப்போ அந்த மாதிரி நிறைய நிலைகள், அந்த அருட்பொழுது ஜோதியை காட்டுறேன், அந்த இதை பார்க்குறேங்கிற மாதிரி உள்ள இதுகள் எல்லாமே அதெல்லாம் வந்து யோகாவில் சேர்ந்தது. யோக முறைகள். சரி. யோக முறைகளில் என்ன வேணாலும் பண்ணலாம். எவ்வளவு பெரிய சித்தராக கூட ஆகலாம். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாம் வாய்ப்பு இருக்கு. சரி. ஏன்னா எல்லா வாய்ப்பும் இருக்கு. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னா, அது வந்து அதுல நமக்கு அதுலதான் ஆர்வம் இருக்குன்னா நம்ம எத்தனையோ ஆர்வமா என்னெல்லாமோ பண்றாங்க. சரி. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இப்படி ஒரு ஆர்வம் இருக்கு. சரி. இந்த மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இப்படி போகலாம். ஆனால் அதே நேரத்தில் ஞானம் லிபரேஷனுங்கிறது வேற. அது வந்து உங்களுடைய இயற்கையான நிலை. அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். இப்போ இதுக்கு வந்து முயற்சி தேவை. சரி. இப்போ என்னோட கேள்வி என்னன்னாங்க, இப்போ நம்ம வந்து ஐயா சொல்லக்கூடிய மனசுல செய்யறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற புரிதலுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு அடுத்த பிறப்பு என்பது இல்லை அப்படின்றது கன்ஃபார்மா? அந்த 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 நிலையை நம்ம அடைஞ்சிருவோமா? அதாவது என்னுடைய கான்செப்ட் படி பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.